கூட்டவர்களுக்கு ஓடி வாங்க. என்ன பெத்த ஆத்தா ஈஸ்வரி உங்களே இந்த மகன் இருக்கும் வாங்க. ஆத்தா ஈஸ்வரி என்ன பெத்த தாய் வாத்தா, பெத்த அம்மா வாத்தா இருந்துச்சு வாங்க. மெதுவா இருந்துச்சு எல்லாம் கூட்டமா இருக்காத்தா. சரி தாய் வாத்தா. என்ன பெத்த ஆத்தா ஐஸ்வரி தாய் மாறி தாய் வாங்க. என்ன பெத்த அம்மா என்ன பெத்த ஆத்தா விளக்கிட்டு வரமா. ஆத்தா ஐஸ்வரி வாதா. என்ன பெத்த ஆத்தா ஐஸ்வரி தாய் சிரிச்சுக்கிட்டே வாங்க. என்ன பெத்த அம்மா உன் பிள்ளைக்கு சிரிச்சுக்கிட்டே வாங்க தாய். கேளுப்பா வார்த்தை சொல்லுப்பா. இன்னும் 3 மாசத்துல எல்லாத்தையும் கடந்து போயிடும்ப்பா. அப்படிப்பா சொல்லுதாய். நல்ல இடமா அமைச்சு கொடுக்கணும், நல்ல பொண்ணா வரணும். ஒரு மாங்கல்யம் தான் உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷமா நல்ல வாழ்க்கை அமைச்சு நீங்க கொடுக்கணும் தாய். குழந்தை கட்டியோட உள்ள சந்தோஷமா வாழணும் தாய். அமைச்சு தரேன் பிடிதாய். கிழக்கு இருந்து வருதாய் பிடிச்சுக்க. சரிதா சொல்லுதாயி. பார்த்தா இந்த தாய்கிட்ட அக்கடியில் இறங்குறி எல்லாம் தீர்த்துதான்னு சொல்லிட்டு உனக்கு தீர்த்துதா இப்படிதாய். மன நிம்மதியோடையும் மன நிறைவோடையும் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா நீண்ட ஆயுள் நிறைஞ்ச செல்வத்தோட இருக்கணும்னு சொல்றப்பா. எல்லாத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன் பிடிப்பா. கேளுமா வாய் திறந்து. ஏன் வரத்துக்குல நீ என்ன நினைச்ச இடத்துல உட்காந்துருக்கியோ அதன் தாய் வெற்றியாகி கொடுக்குற இப்படிதாயி. எந்த சாமா படக்கு டக்குன்னு வாங்க. மன வேதனையோட மன வலியோட இருக்கிற இடத்த விட்டுட்டு திருந்து பரதேசி குளமா திரியிறவே யார் செஞ்ச பாவம்னு கேட்குற. சரியா தாயி? நாங்கள் என்ன பாவம் செஞ்சேன் இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு திசையில தாய் பக்கம் பிள்ளை பக்கம் குடும்பம் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறேமே நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லி அழுகுற. உண்மையா பையா தான் அதைத்தான் சொல்லி சொல்லி அழுகுறேன். இந்த தாய்கிட்ட வந்துட்டேன். இந்த தாய் பொண்டாட்டி பிள்ளை குடும்பம்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில இருக்கமேன்னு சொல்லி மன வலி வேதனையோடே உட்காந்துருக்க. ஒவ்வொரு நேரமும் நரக வேதனை அனுப்பிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த பாவமும் செய்யல. ஆனா நான் படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டேன் தாயி. நான் எந்த பாவமும் அறியல. ஆனா என்னைக்கு மனம் முடிச்சு மாங்கலையும் முடிச்சு நான் வந்திடும் அன்னையில இருந்து இந்த குடும்பத்துல இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு சொல்லிட்டேன். சரியா தாயி? இந்த தாய் தீர்த்து வைக்க முடிதாயி. நான் தீர்த்து வைக்கிறீங்களா? அது மன நிம்மதியை கொடுத்தாயி. இருக்கிற வரையும் கைகால் சௌரியத்தோட நான் இருக்கணும்தான்னு கேட்கிறேன். எனக்கு உசுறு பெருசுல தான் என் பிள்ளைங்களுக்கு நான் இருந்த சித்திரவதை படக்கூடாது. நான் பெத்த விளையில எனக்கு சரியில்லை. என் பொம்பளை பிள்ளைய போட்டு நான் வாட்டி வளர்க்க கூடாது. அந்த மகளும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறா. என்னால என் பிள்ளை வருமா வெளியே கஷ்டத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காதாயி. இன்னைக்கு என்ன சொன்னேன் ஆத்தா தலசமே பண்ணது கொட்டிட்டு இந்த உப்பை போட்டு சாப்பிட வைக்க மாட்டியா நீ? உன்னால முடியும்னு சொல்லியிருக்க. சரிதா நான் சத்தியவா கட்டுப்பட்டு என் பிள்ளைக்கு வசதி தரித்தா எல்லாத்தையும் வாரத்துக்குல வெற்றியாயிருப்பா. கேள்பா மாமாட கேள்வி கேளு. படிக்கணும் தானா வர முடிச்சுக்க. சரியா? நாலு திசையிலையும் வெளியேற்று. வெளியேறிச்சு
சாமி போட சொல்லு வாயை திறந்து சொல்லுங்கடா கையில போயிடா காய் அப்படி தான் ஓடியாங்க சரி நீ போ நீ போ நீ நான் தும்முறியா வாங்கப்பா